இந்த சிக்னல் இருந்து தாண்டறதுக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடு. நான் இண்டிகேட்டரை போட்டு கையை போட்டு நான் ஓரமா Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா இப்போ தான் Cherry. ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆகுது. அண்ட் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த சன்ரைஸ் அப்போ லைட்டிங் அப்படியே வேறு லெவலில் இருக்கும் பாஸ். அந்த கான்ட்ராஸ்ட் அந்த செம்ம லைட்டிங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் டயர் மாற்றத்துக்காக வெளியே கிளம்பிட்டுருக்கேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா கிளம்புறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ. Hello. Hi. My name is Yvonne. What's your name? My name is Cherry and I'm from India actually, Chennai. Sherry? Is that right? Yeah, Cherry. No? Cherry. Yeah. And now I'm a YouTuber. I make videos in YouTube, especially traveling and bike riding kind of thing. Okay. Interesting. Yeah. I was glad meeting you. Enjoy the rest of your day. ஸோ இது வந்து நான் டெய்லி எடுக்கிற ஒரு இங்கிலீஷ் லெசன் மாதிரி கேம்ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த லெசன்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து இந்தியாவிலே பல கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பேசலாம். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸை பேசும்போது வந்து ரொம்ப கேவலமாக இங்கிலீஷ் பேசுவேன். அது எனக்கே தெரியும். நிறைய பேர் கலாச்சிருக்காங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் இங்கிலீஷ் நான் கேவலமாக இருக்குது, நீ தமிழில் பண்ணு, உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் வராது அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்றைக்குமே நான் என்னோடய ஹோப்ஸை விட்டதில்லை. ஸோ கேம்ப்லேயில் பார்த்தீங்கன்னா 24/7 வந்து டியூட்டர்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நம்ம அதில் எந்த டியூட்டர் வேணால் எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் மேபி மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் யார்கிட்ட வேணால் நம்ம பேசலாம். எப்படின்னா 24/7 எப்போ வேணால் நம்மளுக்கு எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் நம்ம பேசலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். நார்மலாக வந்து நம்மளுக்குள்ளே பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போதே வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் வராது. இல்லை வெளியூர்காரங்கிட்ட பேசும்போது வந்து நம்ம ரொம்ப நர்வஸ் ஆகிடுவோம், ரொம்ப பயப்படுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணலாம். நம்ம எங்கன்னா வேலைக்கு இன்டர்வியூ போனாலும் சரி எதனாலும் சரி அந்த 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் நம்ம. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அதனால செம்ம யூஸ்ஃபுல் கேம்ப்ளே ஆப்பு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட் செரி வ்ளாக்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து கீழே லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து போய் பாருங்கள். நம்ம லாங் ரைட் போகும்போதும் சரி நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க லாங்குவேஜ் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் நம்ம கரெக்டாக இதுவாக இருந்தாலே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணிடலாம் எங்கே போனாலுமே. ஏன்னா வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் தான் வந்து கம்யூனிகேஷன் இது மாதிரி ஆகிடுச்சு நம்ம இந்தியாவில். மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ எதில் கால் பண்ணாலுமே பாருங்கள் இங்கிலீஷில் பேசுறது அது மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுவுமே தெரியாமல் ஜீரோவில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை பண்ண முடியாது. அவங்களாம் கண்டிப்பாக வந்து ஸ்கூல்லாம் போயிட்டு அந்த ABCD அதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சு அவங்களாம் வந்து எதுவுமே இதில் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு 12th முடிச்சு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பட் ஆனால் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது வந்து அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 1/2 hour கிட்ட பேசினேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். ஸோ வந்து அப்படின்னா நம்ம பேசுகிறதுல நம்ம அவங்க சொல்லும்போது புரியல அப்படின்னா நம்மளுக்கு அவங்க டைப் பண்ணியும் காமிப்பாங்க. இதுதான் நான் இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டைப் பண்ணியிருக்கிறதையும் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். அதுதான் கேம்ப்ளே. ஸோ இப்போ டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் கிளம்புறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் தென் கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஏய் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? பாய் கிரியேட்டர். ஸோ அதான் கிளம்பியாச்சு இப்போது. மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி கேம்ப்ளே டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 8:35 ஆகுது. அண்ட் தென் வந்து ரீச் ஆகிடுச்சு வேளச்சேரிக்கிட்ட. ஸோ ராமுக்கு ஃபோன் பண்ணினிருக்கேன். மீன்ஸு அவன் வந்துடும் நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜை ஏறி கிராஸ் பண்ணி நிப்பானதுக்கப்புறம் பைப்பில் வந்தோடனே டப்புன்னு கிளம்பி போய்ட்டு டயரை கொடுக்க வேண்டியதான் வேலை. கோபுர மைக் இல்லாமல் இப்போ மறுபடியும் கடுப்பாயிடுச்சு பார்த்தா. என்னது டேப்பு என்னது மைக்கு போயிடுச்சு மச்சான். மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸு. நான் இந்த சிக்னல் இருந்து தாண்டறதுக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடு.
நான் இண்டிகேட்டரை போட்டு கையை போட்டு நான் ஓரமாக வந்துருக்கேன் ஸ்லோவாக. காலைல போனேன் காற்றடிக்கிறதுக்கு நான் இண்டிகேட்டர் போட்டு ஓரமாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வண்டியை. இது வந்து காற்றடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் இண்டிகேட்டர் போட்டு ஓரம் கட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக முறுக்கிட்டு வந்தான் ஒருத்தன். செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் நான். ஏன்னா வந்து நான் நிப்பாட்டேன் வண்டியை. நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் பார்த்து மிரர் பார்த்துட்டு வந்துருந்தேன். இவன் ஸ்பீடாக வந்ததை பார்த்து நான் நிப்பாட்டேன். வந்து பிரேக் பிடிக்க தெரியாமல் ஒன்றும் பண்ண தெரியாமல் எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக சொருகிறான் வண்டி எடுத்துன்னு வந்து. செம்ம காண்டாயிட்டேன். இன்னும் தெரியல, காலையிலேருந்து மூடும் சரியில்லை, மைக் போயிடுச்சு, இது மாதிரி டோட்டலாக வந்து வெறுப்பாக போயினுக்குது எனக்கு இப்போது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் டென்ஷனை. சரி ஓகே ஏதோ ஆயிடுச்சு. அவன் வந்து உண்டது இல்லாமல் பின்னாடியே இன்னொருத்தரும் வந்து பாவம் அவரும் வந்து உண்டார். இவனால் ஓட்டுறதை ஒழுங்காக ஓட்டணும். அடுத்து எனக்கு மைண்டே ஓட மாட்டேங்குது. இப்போ அடுத்த ரைடுக்கு வந்து நான் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சுத்தமாக மைண்டே ஓட மாட்டேங்குது. நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், பின்னாடி அவன் கை போடுறான் ராமு. இதில் வேறு நிப்பாட்டியாச்சுன்னாங்க. அப்படியும் வந்து சொல்லிட்டான். வேறு எதுவும் பேச முடியல வீடியோவில். டயர் வாரண்டி கிளைம் பண்ணணும். உங்கள்கிட்ட வாங்கினது தான் 5 மாதம் தான் ஆகுது. திருக்கா பல்ஜாக இருக்கிறது. கால் பண்ணி பேசியிருந்தேன் ஆல்ரெடி. புரியல. ஸோ வந்து அட்லாஸ்ட் வந்து இங்கே வந்தாச்சு. அண்டு இது வரைக்கும் டயரு ஸோ வந்து கிளைம் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இப்போது சேல்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து இதை கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து ரிட்டர்ன் கிடச்சிரும் டயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே கொடுத்துட்டு போகிறேன் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக 3 டேஸில் கிடைச்சிடும். ப்ரோ கம்பெனி என்ன சொல்கிறோம் அவங்க சொல்லிட்டு போட்டு தான். இப்போ இது எப்படி ப்ரொசீஜர்? அவங்க வேறு டயர் மாற்றி கொடுப்பாங்களா? இதெல்லாம் கம்பெனி ப்ரொசீஜர் வந்து ஏர் பல்ஜிங் என்ன இருக்குது அது மிஷினில் போட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே பல்ஜிங் இருந்ததுன்னா அவங்க என்ன கிளைம் சார்ஜஸ் கிளைம் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு டயர் கொடுக்கும். ஓகே அது கம்பெனியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே கிளம்ப போகிறேன். நான் அப்படி போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு வழியாக எல்லாமே ஒர்க்கெலாம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து மைக் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அண்ட் மழை வர தூரல் போடுது எல்லாம். ஸோ ஆக்சுவலி வந்து இதை வந்து அவங்க கம்பெனிக்கு அனுப்புவாங்க போல இருக்குது. அவங்க வந்து பார்த்துட்டு எதனால் போயிருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு ரீசன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவங்க க்ளைம் பண்ணுவாங்க போல இருக்குது. அது ஒன்று டயராகவும் இருக்கலாம், இல்லைனா எப்படி வேணா இருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுவுமே கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு போவோம் நான் கம்பெனிலேருந்து. ஸோ 3 டேஸ் ஆகுமா பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். மைக் கடவுளே கோபுரம் மைக் கச்சிடணும். அப்போ தான் அடுத்த ரைடெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும் பிளான் படி. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சீக்கிரமாகவே சொல்கிறேன் நான் வீடியோஸில். ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ சைனிங் ஆஃப் சரி. கேம்ப்லேயே வந்து லிங்க் கீழே இருக்குது. மறக்காமல் வந்து கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள்.